ஏய், உனக்கு ஒரு வேலையே இல்லையா? காலங்காலத்தில் எப்படி வந்துட்டு இருக்கா? சார் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் 2 நாள் இல்லை, ரொம்ப நாள் இப்படித்தான் பண்ணுறீங்க. தம்பி, எனக்கு இதா பால, நான் கம்பெனிக்கு போகணும்பா. எது சார்? பிளாஸ்டிக் கம்பெனி தானே சார்? அது நாட்டுக்கு உங்களுக்குமே கேடு தான் சார். ஏய் போடா டே. பட்டாதான் தெரியும். இவர் நம்ம ஹீரோ இளம் வயதுள்ளவராக இருந்தாலும் சமூக அக்கறை உள்ளவர், முக்கியமாக பிளாஸ்டிக் எதிரானவர். இப்போ காரில் போனார். அவர் ஒரு இளம் தொழிலதிபர், ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி ஓனர். நம்ம ஹீரோவை அவர் பார்க்குறப்பெல்லாம் வம்புழுக்கிறதும், அதுக்கு நம்ம ஹீரோ அமைதியாக அவருக்கு அட்வைஸ் பண்ணுறதும் எப்பயும் வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம்தான். என்ன துணி பை என்ன வந்துக்கிட்டு இருக்கேன்? என்னடா துணி பை எங்கே போயிட்டு வரேன்? சார் கடைக்கு போயிட்டு வரேன் சார். என்னடா எப்போவுமே துணி பை தானா? நான் வேணா 10 பிளாஸ்டிக் பை தரவா? அதான் சார் பிளாஸ்டிக் வந்து. ஏய், நீ என்ன சொல்லுவேன் என்ன தெரியாதா? பிளாஸ்டிக்கும் உனக்கும் கேடு, எனக்கும் கேடு, இந்த நாட்டுக்கும் கேடுன்னு சொல்லுவா. இது எங்களுக்கு தெரியாதா? போடாடே. ஓ, பேப்பர் வந்துருச்சா? இன்றைக்கி என்ன நியூஸ் வந்திருக்கு? பிளாஸ்டிக் பைகள் உபயோகிக்க தடை, அரசாங்கம் உத்தரவு. இதை முக்கியமான ஆள்கிட்ட சொல்லி ஆகணுமே. என்ன துணி பை பேப்பரோட வந்துக்கிட்டு இருக்கேன்? என்னன்னு தெரியலையே சார். நியூஸ் பார்த்தீங்களா? என்ன பெரிய நியூஸு? பிளாஸ்டிக் தடை பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? தம்பி, பிளாஸ்டிக் யூஸ் பண்ண தான் தடை, ப்ரொடக்ஷன் தடலை. போடாடே. அண்ணே, என்ன கையில் வச்சுருக்கீங்க? என்னாச்சு? துணிப்பை கொண்டு போகல. நான் தான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன்ல, அதான் கையில் கொண்டு போயிட்டுருக்கேன். பார்த்து கொண்டு போங்க. என்ன துணிப்பை நடந்துட்டு இருக்கியா? ஆகா, எனத்தையோ போட்டானையா? நாடா இப்போ துணிப்பையும் தடைன்னு சொல்லிட்டாங்களா? கையில் அரி பழகிட்டு இருக்க. பறகு பறகு. இன்னும் ஆளை பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்தால் வீடு பூட்டியே கிடக்கு. என்ன இன்னைக்கு வீடு பூட்டியே இருக்கு? தம்பி, என்னண்ணே 2-3 வாரமாக வீட்டையே வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்க. இல்லைண்ணே, பிளாஸ்டிக் கம்பெனி ஓனர், ஆளை பார்க்கவே முடியறதில்ல.
அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்னன்னு தெரிலப்பா, 4-5 வாரமாக வீடு பூட்டி தான் இருக்குது. அவர் வந்தால் பார்க்க சொல்கிறேன்ப்பா. சரிப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. தம்பி. சார் சார். யாரு? சார் உள்ளே வாங்க சார். இருக்கட்டும்ப்பா, நீ ஒரு நிமிஷம் வாப்பா. என்ன சார் என்னாச்சு? என்னப்பா வீட்டுக்கு வந்திருந்தியாம்ல? ஆமாம் சார். அதான்ப்பா உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தேன். ட்ரீட்மெண்ட்டா? என்ன ட்ரீட்மெண்ட் சார்? நீ எத்தனை தடவை சொன்னப்பா பிளாஸ்டிக்னால உடல் நலத்துக்கு கேடுன்னு. அப்போல்லாம் நான் கேட்கவே இல்லை. இப்போ எனக்குமே அது அஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் குயிரானு சொல்லிட்டாங்க. அதனால தான் அப்ராடு போகலாம் முடிவுப்பட்டேன். இப்போ ப்ரொடக்ஷனே நான் நிப்பாட்டேன்ப்பா. அதான் நான் அப்ராடு போகிறேன்ப்பா. சரி நான் வரேன்ப்பா. உன்னை பார்த்துட்டு போகலான்னு தோணுச்சு, அதான்ப்பா வந்தேன். சரி வரேன்ப்பா. பிளாஸ்டிக் உயிர்கொல்லி. பிளாஸ்டிக் அல்லது பாலித்தீன் பைகளை உபயோகிக்கக்கூடாதுன்னு சொல்கிறத விட அதன் தயாரிப்பை நிறுத்தினாலும் அதை ஒழித்து விடலாம். மேலும் நாமும் பிளாஸ்டிக் அல்லது பாலித்தீன் பைகளுக்கு பதிலாக துணிப்பைகள் அல்லது மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்கை உபயோகித்தாலும் ஒழித்து விடலாம். இவரை போல நாமும் தாமதமாக உணராமல் முன்கூட்டிய பிளாஸ்டிக்கின் கேடினை உணர்ந்து அதன் விளைவினை தவிர்க்க வேண்டும்.